ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ எபிசோட் ஆஃப் ஜாக் டாக். இந்த புதிய எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, வர்ஷிப்னா எப்படி இருக்கணும், வர்ஷிப் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும், லைட்ஸ் எப்படி இருக்கணும், சவுண்ட் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல டிபேட் போயிட்டுருக்கிறது. ஸோ அந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரில. இப்போ நான் சின்ன வயசில் இருந்தப்போலாம் அவ்வளோ பெரிய டிபேட் கிடையாது. ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு செட்டப் இருக்கும். சில பேர் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, சில பேர் எலக்ட்ரானிக் கிட்டில் வாசிப்பாங்க, பீட்ஸ் போடுவாங்க, போடாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக தான் அந்த டிபேட் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. ப்ராப்ளி சோஷியல் மீடியானால கூட இருக்கலாம். ஜென்ரலாக சொல்கிற வார்த்தைகள், ஜென்ரலாக சொல்கிற பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, வேர்ல்டு மாதிரி சர்ச் மாறிடுச்சு, உலகத்தில் காணப்படுகிற லைட்ஸ் எல்லாம் வந்து சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு பப்பு மாதிரி சர்ச் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு செக்குலர் கான்சர்ட்டுக்கு போகிற மாதிரி சர்ச் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சைடு லைட்ஸ் சம்மந்தப்பட்டதை வச்சுக்கலாமே. அப்புறம் சவுண்டு சம்மந்தப்பட்டதுன்னா ரொம்ப சப்வூஃபர்லாம் ரொம்ப அதிகமாக போடுறீங்க, ரொம்ப கும்மு கும்முன்னு இருக்குது, நீங்கள் அமைதியாக ஆண்டவரை ஆராதிச்சா போதும், ரொம்ப சத்தம் போட, ரொம்ப கரைச்சல் போடலாம் வேணாம், அங்கேயும் ஆண்டவருடைய பிரச்சனை இருக்கும், நீங்கள் இப்படிலாம் கத்தி தான் நீங்கள் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அண்டு உலகத்தார்கள்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க, ஒரு சினிமா தியேட்டர் இப்படி தான் இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு செக்குலர் கான்சர்ட் போனீங்கன்னா இவ்வளோ லவுடாக தான் இருக்குது அப்படிங்கிற டிபேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சோஷியல் மீடியாலையும் எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லாரும் அவங்களோட இன்புட்ஸை, அவங்களுடைய கருத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல வர்ஷிப் பண்ணுறது, த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பை குறித்து நான் ஒரு எபிசோடில் பேசுகிறேன். பழைய ஏற்பாடில் எப்படி ஆராதிச்சாங்க, மோசேவின் கூடாரம், தாவீதின் கூடாரம், புதிய ஏற்பாடில் சமாரிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்லுவார், இனிமேல் வருகிற நாட்களில் எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு. ஸோ அது ப்ராப்ளம் இன்னொரு எபிசோடில் நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் லைட்ஸ் அண்ட் சவுண்ட். பொதுவாக காணப்படுகிற டிபேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பப்பு மாதிரி இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஆண்டவருக்கு மகிமையே போகாது, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் பப்புக்கு போயிடலாம், ஓவராக இது வந்து டான்ஸ் ஆடுற ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்குது, டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி இருக்குது, டிஸ்கோ மாதிரி இருக்குது அப்படின்னு பொதுவாக வந்து நிறைய சர்ச்சில் இதை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நிறைய சர்ச் இந்த மாதிரி லைட்ஸ் சிஸ்டம்லாம் எல்லா சர்ச்லேயும் கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற நிறைய சர்ச்சஸில் பார்த்திங்கன்னா நல்ல லைட் சிஸ்டம், நல்ல லைட் டெக்னாலஜிஸ்லாம் உள்ளே இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த பைபிள் டாக் அபவுட்? நீங்கள் பொதுவாகவே வர்ஷிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதை ரொம்ப ஆப்டான வர்ஷிப்புன்னு சொல்லுவோம், இதுதான் கரெக்டான வர்ஷிப்பு, இப்படி தான் ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு எதை சொல்லுவோம்? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, வர்ஷிப்ங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிகிட்டு மோரியா மலைக்கு போகிறப்ப தான் அவர் சொன்னார், லெட்ஸ் வர்ஷிப் த லார்ட், அங்கே ஆண்டவரை போய் ஆராதிக்கலாம், அங்கே பாட்டுங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை ஒரு சைடு வைக்கலாம். இப்போ பாட்டை சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நான் உங்களோட பேச போகிறேன். ஏன்னா தாவீதின் கூடாரத்தில் பாட்டு இருந்துச்சு, மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க, டான்சர்ஸ் இருந்தாங்க, அங்கே எப்பொழுதுமே துதி இருந்துச்சு. ஸோ ஜென்ரலாக வர்ஷிப்னா த்ரோன் ரூமை தான் நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறோம். த்ரோன் ரூம்னா ஆண்டோடைய சிங்காசனம், ஆண்டவர் அங்கே வீற்றிருக்கிறாரு. அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம சர்ச்சில் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த த்ரோன் ரூமில் தான் ஆண்டவர் அவர் வசிக்கிறாரு, அதுக்கு நடுவில் தான் உட்காருகிறாரு. ஸோ அந்த த்ரோன் ரூமில் தான் சதா காலங்களிலும் ஆண்டவர் இந்த வர்ஷிப்பை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரு. எல்லா தேவதூதர்களும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஸோ அந்த த்ரோன் ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதை பற்றி சில காரியங்களை உங்களோட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி பின்னாடி என்ன காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 3 ஸ்டோன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 4:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோன்ஸ். நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன். ஜாஸ்பர் ஸ்டோன்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டோன். ஜாஸ்பரை வந்து ரெட் கலர் ஸ்டோன், அது ரூபினும் சொல்லலாம், இல்லைனா சார்டின் ஸ்டோனும் சில பைபிள் டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. ஸோ இந்த கல் எப்படிப்பட்ட கல்னால் சிகப்பு நிறத்தை சேர்ந்த ஒரு கல். இட் இஸ் ரெட் கலர் ஸ்டோன். அடுத்தது ப்ராமினெண்ட்டாக ஒரு ஸ்டோனை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. அது பேர் எமரல்டு ஸ்டோன். எல்லாருக்குமே தெரியும் எமரல்டுனா க்ரீன் கலர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டோன் வந்து ரெட்டு, அடுத்த பார்த்த ஸ்டோன் வந்து க்ரீன் கலர். அண்டு அடுத்த வசனத்தை அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஃப்ளோர் மாதிரி ஒரு கடலை போல் இருக்கிற கிளாஸ். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு த சீ ஆஃப் கிளாஸ். அப்படின்னா கடல்னா உங்களுக்கு என்ன கலர் தோணும்? ஜென்ரலாக கடலுங்கிற வார்த்தையை கேட்குறப்பே உங்களுக்கு ப்ளூ கலர் தான் தோணும். அதே மாதிரி வானத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் தான் தோணும். ஸோ சீ ஆஃப் கிளாஸ். இப்போ நான் சொன்ன இந்த 3 கலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெட், இட் இஸ் க்ரீன் அண்ட் இட் இஸ் ப்ளூ. ஆர்ஜிபின்னு சொல்லலாம். ஓகேவா?
இப்ப நீங்க எந்த லைட் எடுத்துக்கலாமே, எந்த லைட் எடுத்தாலும் கலர் லைட்டுன்னு எடுத்தாலே, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆர்ஜிபி லைட்ஸ். எல்லா பப்ஸ்லயும், எல்லா கான்சர்ட்ஸ்லயும், அ எல்லா உலக பிரகாரமான என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரிலயும் அவங்க மெயினா யூஸ் பண்ற லைட்ஸ் எப்படிப்பட்ட லைட்டா இருக்கும்னா, இட்ஸ் கால்ட் அஸ் ஆர்ஜிபி லைட். இதிலிருந்து தான் எல்லா கலரும் புரொடியூஸ் ஆகுது. இதுக்கு நடுவுல தான் ஆண்டவர் இருக்கிறாரு. நல்லா யோசித்துக்கோங்க. காட் டுவெல்ஸ் இன் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். இதிலேருந்து வருகிற ரிஃப்ளெக்ஷன் இதுக்கு நடுவுல இருக்கிறதுல தான் ஆண்டவர் இருக்கிறாரு. அண்ட் இன்னும் ப்ரிடாமினன்ட்டா நீங்க பப்ஸு, பாரு, டிஸ்கோதெக்குன்னு இந்த மாரி மக்கள்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஜிபி லைட்ஸ தான் நீங்க மெயினா பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு லைட்ட பத்தி நான் சொல்றேன். ஸ்ட்ரோப் லைட்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோப் லைட்னா பளிச்சு பளிச்சுன்னு கண்ல அடிக்கிற மாரி லைட்ஸ் அடிக்கும். இது வந்து பார்ல, மத்த கான்சர்ட்ஸ்ல எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இத வந்து ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம சர்ச்சில போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உலகம் வந்து சபைக்குள்ள வந்துருச்சு. என்னடா சாத்தானோட வேல மாரி சபைக்குள்ள பண்ணிட்டுருக்கிறீங்களா? இந்த மாரி உலக உலக காரியங்கள்லாம் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களா? அந்த மாரி வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. இங்க சிங்காசனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய இடி முழக்கம் இருக்கும். அங்க மின்னல்கள் இருக்குமா. ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்துக்கு பின்னாடி நீங்க அப்படியே வாசிட்டு வாங்க. 4ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6லாம் வாசிட்டு வாங்க. ஒரு பெரிய இடி முழக்கம் இருக்கும். அங்க லைட்னிங் இருக்கும். லைட்னிங்னா மின்னல். மின்னல் வந்து கன்டினியூஸா விழுந்துட்டே இருக்கும். இந்த மின்னல ரெப்ளிகேட் பண்றது தான் ஸ்ட்ரோப் லைட்ஸ். இதுதான் நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். எல்லா டிஸ்கோ, எல்லா பப் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஸோ லைட்டிங்க நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். ஆர்ஜிபி லைட்ட நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். அடுத்தது கிளாஸ் ஃப்ளோர். எப்படின்னா, ஒரு கிளாஸ் ஃப்ளோர நீங்க கடைசியா எங்க பார்த்துருக்க சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கோதெக்லயும், பப்லயும் அப்புறம் அந்த காலத்து 80ஸ்ல அந்த ஆக்டர், ஆக்ட்ரஸ்லாம் ஆடுவாங்க. அவங்க வந்து இந்த கிளாஸ் ஃப்ளோர் மேல நின்னு ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ, அது மாரி கிளாஸ் ஃப்ளோர் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இருக்கிற சிங்காசனத்துக்கு வெளியில இருக்கிறது ஃபுல்லா ஆஃப் கிளாஸ் ஃப்ளோர். ஸோ, நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் பேசுற காரியங்களும் பப்புக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்லுகிற சிங்காசனம் எப்படி இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் அதெல்லாம் வாசிக்கிறப்போ, யோவானுக்கு ஆண்டவர் விஷன குடுக்குறாரு. அவன் எல்லாத்தையும் விஷன்ல பார்த்து யோவான் எழுதி வைக்கிறாரு. ஸோ, அதுக்கும் இந்த பப்புக்கும், டிஸ்கோக்கும் சம்மந்தம் இருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி சேட்டன் இஸ் நாட் அண்ட் கிரியேட்டர். ஆண்டவர் அவர வெளிப்படுத்துறப்போ, அவர் சிருஷ்டிகராக தான் ஃபர்ஸ்ட்டு வெளிப்படுத்துறாரு. நீங்க ஆதியாகமத்திலருந்து வாசித்தீங்கன்னா, அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அவர் நல்லவர், போதுமானவர், இம்மானுவேல், எபினேசர் அதெல்லாம் அப்புறம் வருது. அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, ஒன்றுமே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு காரியத்த அவர் சிருஷ்டிக்கிறவராக அவர வெளிப்படுத்துறாரு. ஸோ காட் இஸ் த கிரியேட்டர். சேட்டன் இஸ் நாட் அ கிரியேட்டர். சாத்தான் வந்து உருவாக்குறவன் கிடையாது. சாத்தான் எதுக்கு தெரியுமா பிதாவா இருக்கிறான்? அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பாவம் தான் அவனோட சம்மந்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல காணப்படுகிற மோசமான காரியங்கள் தான் சாத்தானோட சம்மந்தப்பட்டிருக்கிறது. அத தவிர்த்து எனி கிரியேட்டிவ் திங், இத நான் பேசுறேன் மைக்கா இருக்கலாம், இத கேப்சர் பண்ற இந்த கேமராவா இருக்கலாம், எனக்கு பின்னாடி இருக்கிற லைட்ஸா இருக்கலாம், எனக்கு முன்னாடி இருக்கிற லைட்ஸா இருக்கலாம். எனி கிரியேட்டிவ் திங் இஸ் நாட் ஃப்ரம் சேட்டன். நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு, உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு நம்ம நினைக்கிறோம். நெறைய பேர் அத தான் டிபேட் பண்றாங்க. உலகத்த சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே, எவ்வளோ பரிசுத்தமான இடம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குதே. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறதோ, அந்த மகிமையை திருடிக் கொள்ளுகிறதுக்கு தான் சாத்தான் விரும்புறான். அந்த குளோரிய அவன் எடுத்துக்கொள்ள விரும்புறான். அவன் பிரச்சனையே அதுதான். லூசிஃபர் ப்ராப்ளமே அதுதான். ஆண்டவருக்கு ஒப்பாவேன், ஆண்டவருக்கு மேல போவேன்னு அவன் நெனச்சான். உடனே பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தள்ளிட்டாரு. நரகத்துக்கு ஆண்டவர் தள்ளிட்டாரு. அவனோட கூட தேவதூதர்கள் சில பேரும் வந்து விழுந்துட்டாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். ஓகேவா? அவன் பிரச்சனைய மகிமைய அவன் எடுத்துக்கணும்னு நெனைக்கிறான். ஓகேவா? அதனால தான் ஆண்டவருடைய சிங்காசனத்த எல்லாத்தையும் இந்த உலகத்து காரியங்களுக்கு, பாவ காரியங்களுக்கு, மோசமான காரியங்களுக்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்றான். டெக்னிக்கலி எங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும்னா, நம்ம சபைக்கு யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா, நம்ம த்ரோன் ரூம் வொர்ஷிப்ப தான் நம்ம ரெப்ளிகேட் பண்றோம். ஆராதனை பரலோகத்தில இப்படி இருக்கு. ஜெனரலாவே எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் ஹெவன் டூ எர்த். பரமண்டலங்களில் வீற்றிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா, பரலோகம் எப்படி இருக்குதோ, அதே போல இந்த உலகத்திலயும் உங்க ராஜ்யம் இருக்கணும். சி வி ஆர் ட்ரைங் டூ காப்பி ஹவ் த ஹெவன் வில் பி. ஹெவன் எப்படி இருக்குதோ, அந்த ஹெவனோட கான்செப்ட்ட இந்த உலகத்தில கொண்டு வர நம்ம ஆசைப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லாம இயேசுவோட எண்ணமும் அதுதான். பரலோக ராஜ்யத்த உங்களுக்குள்ள வைக்க வந்திருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஸோ எவ்ரிதிங் இஸ் டைரக்டட் டவுன்வர்ட்ஸ். மேல இருந்து கீழ தான் எவ்ரிதிங் இஸ் டைரக்டட் டவுன்வர்ட்ஸ். ஸோ ஆப்ட்டான வொர்ஷிப்ல இந்த கலர் லைட்ஸ் எல்லாம் டெக்னிக்கலா இருந்திருக்கணும். நம்ம யூஸ் பண்ணாதனால சாத்தான் எடுத்துன்னு போய் அவன் மகிமைக்காக வெளிய யூஸ் பண்ணிருக்கிறான். ஆனா நம்ம சொல்றோம்,
சர்ச்சில் லைட்டு போடுறதுனால உலகம் உள்ளே வந்துருச்சு, உலகம் உள்ளே வந்துருச்சு. இதை பற்றி நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். அடுத்து நான் சவுண்டுக்கு வரேன். இப்போது இடி முழக்கம் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் இருக்குன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இடி முழக்கம்னா என்ன? சப்வூஃபர் தான், லோ எண்ட்ஸ் தான். இடினாலே டும்முன்னு தான் கேட்கும், ரொம்ப ஸ்க்ரீச்சியாக இருக்காது. சப்வூஃபர் மாதிரி. சப்வூஃபரை நம்ம சர்ச்சில் போட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, என்னடா பப்பில் இருக்கிற மாதிரி கும்மு கும்முன்னு போட்டுட்ருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு எப்படி மகிமை போவோம், நீங்கள் உங்களுக்கு தான் மகிமையை சேர்த்துக்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், அங்கே ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இடி முழக்கம், தண்டர் இருக்குது. ஸோ பேசிக்காக ஆண்டவர் எந்த இடத்துல தெரியுமா வீட்டு இருக்கிறாரு? ஒரு நாய்ஸி லவுட் என்வாயர்மெண்ட்டில் தான் அவர் இருக்கிறாரு. ஒரு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான தேவ தூதர்கள் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் ஆராதிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ சத்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் கத்துனாலே பயங்கர லவுடாக இருக்கும். ப்ராப்ளி பக்கத்து வீட்டிலேருந்து கூட வந்துடுவாங்க. ஒரு தேவதூதன் கத்துனாலே ஒரு பெரிய இடி முழக்கம் போல் இருக்கும். அங்கே லட்சக்கணக்கான தேவதூதர்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஸோ காட் லவ்ஸ் அ நாய்ஸி என்வாயர்மெண்ட். அப்போது அமைதியாக ஆராதிக்கிறதுல ஆண்டவர் இல்லையா? டெஃபினட்டாக இருக்கிறாரு. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் அமைதியின் வழியாக பேசுகிறார். ஹி டாக்ஸ் வித் அ ஸ்டில் வாய்ஸ். அதெல்லாம் உண்மை தான். பட் வென் வி கம் ஆஸ் அ காங்கிரிகேஷன், நம்ம ஒரே சரீரமாக, ஒரே மனப்பான்மையோட, ஒரே எண்ணங்களோட, ஒரே பாஷையோட ஒன்று கூடி ஆண்டவர் ஆராதிக்கிறப்போ நம்ம ஏன் கைத்தட்டி ஆராதிக்கிறோம், ஏன் சத்தமாக ஆராதிக்கிறோம்? பிகாஸ் காட் வி ஆர் ட்ரைங் டு ரெப்ளிகேட் த த்ரோன் ரூம் வர்ஷிப். சிங்காசனத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஆராதனையை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறோம். ஸோ லவுடு வால்யூமாக இருக்கட்டும், சப்வூஃபராக இருக்கட்டும், அது உலகத்துலேருந்து வரல, பரலோகத்திலேருந்து சாத்தான் அவன் மகிமைக்கு அவனுக்கு எடுத்துக்கிறான். டெக்னிக்கலாக நம்ம சர்ச்சில் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ எல்லாமே உலகத்துலேருந்து உள்ளே வந்துருச்சு நம்ம சொல்லி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் அடுத்து எடுத்துக்கலாமே, இப்போது ஜென்ரலாக சொல்கிற காரியம், ஏன் சர்ச்சை பேக்ரவுண்டு அதெல்லாம் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, ஒயிட்டாக தானே இருக்கணும், ஆண்டவருடைய சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்படியே சாலமாக இருக்கணும், அப்படியே நீட்டாக இருக்கணும், பேகலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஆசை. தட் இஸ் கிரேட். ஒயிட் இஸ் அ கிரேட் கலர், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் எல்டர்ஸ் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு தான் பரலோகத்தில் இருக்கிறாங்கன்ட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாக பேக்ரவுண்டு ஏன் தெரியுமா பிளாக் அடிக்கிறாங்க? அது பிளாக் அடிக்கிறனால ஏதோ இருளோ ஏதோ ஆண்டோடைய பிரசனத்தை நல்லிஃபை பண்ணுமோ அதெல்லாம் கிடையாது. ஒரு பிளாக்குக்கு ஒரு தன்மை இருக்குது, எல்லா லைட்டையும் உள்ளே வாங்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லைட் அடிச்சிங்கன்னா அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. நான் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், இப்போ பின்னாடி இருக்கிற பிங்க் கலர் லைட் நான் ஒருவேளை ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தேன்னா என் ஷர்ட் பிங்க் கலரில் தெரியும். பிளாக் ஏன் போடுறேன்னா, எந்த லைட்டு எங்கே அடித்தாலும் இது பிளாக்காக தான் தெரியும். அதுக்காக தான் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஜென்ரலாக பிளாக் பண்ணுறாங்க. அந்த பிளாக் பண்ணுறதுனால ஏதோ உலகம் உள்ளே வந்துருச்சு சபைக்குள்ளே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் இயேசு பரிசேயரும் சதிசேயரும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு சொல்கிறாரு. ஒயிட் வாஷ் டூம்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ டூம்ஸ் கூட ஒயிட் வாஷ்டு தான். கல்லறைகள் கூட வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கும். ஸோ வெள்ளையாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? வெள்ளையாக இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை, வெள்ளையாக இருக்கிறது ஒண்டர்ஃபுல். இஃப் தட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் த சர்ச், வி கேன் பி லைக் தட். பட் உலகம் உள்ளே வருகிறது கிடையாது. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது. இப்போது லைட்ஸ் ரொம்ப அவசியமா? ஸ்பீக்கர் ரொம்ப அவசியமா? இந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப அவசியமானா? ஜென்ரலாகவே ஒரு இப்போ ஃபஸ்ட்டு இவாஞ்சலிக்கல் ஒரு இவாஞ்சலிஸ்ட் டிவியில் ஃபஸ்ட்டு எப்போ வந்தார்னா 1960s வந்தார்னா, தப்பான காரியங்கள், போனோகிராஃபி அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் 1930s டெலிவிஷன்லேயும் டிவிலையும் வந்துருச்சு. ஆஸ் அ மீடியா பர்சன், ஆஸ் அ கிறிஸ்டியன் ஹூ ரெப்ரசன்ட்ஸ் மீடியா, நம்ம எப்போதுமே ஒரு 30 years 40 years நம்ம பேக்காக தான் இருக்கிறோம். நமக்கு முன்னாடி போய் சேரக்கூடாத விஷயம்லாம் போய் சேர்ந்துருது. அவங்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறாங்க. உலக காரியங்கள்லாம் ரொம்ப சூப்பராக நடக்குது. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும், நம்ம எல்லாத்தையுமே லேட்டாக கொண்டு போகிறோம். டெக்னாலஜி லேட்டாக வருது, லைட்ஸ் லேட்டாக வந்திருக்கு, சவுண்டில் லேட்டாக வந்திருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும், பெஸ்ட்டை கொடுக்கணும். இன்ஃபேக்ட் இந்த ஒரு வசனம் ஞாபகம் வருது. இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்டை. நீங்கள் குடித்தாலும் புசித்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்கு நீங்கள் பண்ணணும்னு வசனம் இருக்குது. இப்போது பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஆண்டவருக்கு மகிமை போகுது? நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா, ஜூஸ் குடிச்சிங்கன்னா எப்படி ஆண்டவருக்கு மகிமை போடுது? இது எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது. இட் இஸ் அ மெட்டஃபரிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறவனாக இருக்கணும். ஸோ நம்ம சர்ச்சில் நல்லா லைட்ஸ் செட் பண்ணுறோம், நல்லா ஸ்ட்ரோப் லைட் செட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் ஸ்மோக்கு கூட, நான் ஸ்மோக்கை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையோட அவர் பேசும்பொழுது அங்கே அந்த மலை முழுவதும் ஆண்டவருடைய மகிமையால் மூடி இருந்துச்சு. இட் வாஸ் க்ளவுடட்.
இட் வாஸ் க்ளவுடி. ஒரு பயங்கரமான காற்று அடித்தது. இட் வாஸ் க்ளவுடி. ஸோ ஸ்மோக் போட்டால் கூட எதுக்கு ஸ்மோக்கு போடுறீங்க, உலகத்தார்கள் போல புகையை போட்டு ஆராதிக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸ்மோக் வந்து மெயினாக லைட்ஸ் நல்லா தெரியறதுக்கும், அண்ட் இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஆண்டவர் வருகிற இடத்துல ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கூட ஆண்டவர் எங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுறாரோ அந்த இடத்துல ஒரு புகை மூட்டம் காணப்பட்டுச்சு. இதையெல்லாம் சாத்தான் திருடி வச்சுருந்தான். இதை சபைக்கு கொண்டு வரப்போ உலகம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாதனால அவன் வந்து மகிமை எடுத்துக்க ட்ரை பண்ணுறான். இது வந்து ஒரு சாதாரண காரியமாக உங்களுக்கு தெரியும். நான் பேசுகிறது ஒரு ரொம்ப அவ்வளோ முக்கியமே இல்லையே, எவ்வளோ காரியங்கள் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசலாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்போ, ஆண்டவருடைய ஆராதனை அவருக்கு பிடித்த மாதிரி நம்ம செய்கிறப்போ ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். அதனால தான் நீங்கள் தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் உடன்படிக்கை பெட்டியை அவன் ராஜாவாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு நம்ம செட்டில் பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல இடத்த ரெடி பண்ணணும்னு அதான் தாவீதோட கூடாரத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கூடாரத்தை தான் நான் ரெஸ்டோர் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஸோ நீங்கள் குடித்தாலும் புசித்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்கு பண்ணுங்கன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் லைட்ஸ் போடுகிறது ஆண்டவருக்கு மகிமை தான். எப்படி ஆண்டவருக்கு மகிமை போகுதுன்னா, ஏன்னா த்ரோன் ரூமில் ஹீ இஸ் த சென்டர். இப்போது நீங்கள் ஆராதிக்கிற வேலையில் ஒரு வர்ஷிப் லீடர் சென்டரே கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் தான் சென்டர் ஸ்டேஜ் எடுத்துக்கிறாரு அப்படின்னு. இந்த உலகத்தில் மனுஷங்க தான் இருப்பாங்க. மனுஷங்க இல்லாமல் தேவதூதர் வந்து லீட் பண்ண முடியாது. லீட் பண்ணுறப்போ யாரோட நாமத்தில் லீட் பண்ணுறாங்க? இயேசுவோட நாமத்தில் லீட் பண்ணுறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நம்ம பார்த்து அவருக்கு ஆராதனையை செலுத்துகிறோம். பாடல்கள் ரொம்ப முக்கியம், துதி ரொம்ப முக்கியம். ஏன்னா பரலோகத்தில் அதுதான் காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் இந்த லைட்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் சாதாரண நான் ஒரே ஒரு வெள்ளை லைட்டில் தான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னா அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் லைட்ஸ் எல்லாம் போட்டு புகையெல்லாம் போட்டு நீங்கள் பயங்கரமாக துதிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஒரு பெரிய இயேசுவை கொண்டாடுறீங்கனாலும் அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனால் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற சிங்காசனத்தின் ஆராதனை எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைட்ஸ், இட் இஸ் ஃபுல் ஆஃப் சவுண்ட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மோக், இட் இஸ் ஃபுல் ஆஃப் நாய்ஸ். அதில் தான் ஆண்டவர் வீற்றிருக்கிறாரு. இன்னும் ஒரு புதிய எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறதுனே பல காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காட் பிளஸ் யூ ஆல்.